வணக்கங்களுடன் நான் உங்கள் ஸ்ரீதர். எல்ஐசியில் எப்படி இநேச் ஃபார்மை ஆன்லைனில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுளில் எல்ஐசி இநேச் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்கை தரேன். லிங்க்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா எல்ஐசியோட இநேச்சை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான கண்டிஷன்ஸ் காட்டும். கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னா, உங்களுடைய பேங்க்கில் உங்களுடைய ஃபோன் நம்பர் அண்டு இமெயில் ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். உங்கள்கிட்ட அந்த பேங்க்கோட நெட் பேங்கிங் ஆர் டெபிட் கார்டு இருக்கணும். ப்ரீமியம் அமௌண்ட்டு வருடத்திற்கு 10 லட்சத்துக்கு உட்பட்டதாக இருக்கணும். உங்களுடைய நெக்ஸ்ட் ப்ரீமியத்துக்கும் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கும் 16 நாட்களுக்கு மேற்பட்ட கால இடைவெளி தேவைப்படும். கிளிக் டு ப்ரொசீட் கொடுங்க. இப்போ உங்களுடைய பாலிசி நம்பர் அண்டு இன்ஸ்டால்மெண்ட்டோட ப்ரீமியம் அமௌண்ட்டு வந்து வித்தவுட் டேக்ஸை டைப் பண்ணுங்கள். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தையும் கீழே காட்டுற லெட்டரையும் டைப் பண்ணி வெரிஃபை கொடுங்க. வெரிஃபை கொடுத்ததுக்கப்புறம் அது வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுடைய பாலிசி நம்பர் அண்டு டேட் ஆஃப் பர்த்து எல்லாம் மேட்சாக இருக்கான்றதை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. வெரிஃபை கொடுத்ததுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன கண்டிஷன்ஸை அது மறுபடியும் டிஸ்பிளே பண்ணணும். ஸோ கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட் பேங்கிங் அல்லது டெபிட் கார்டு உங்கள் கையில் வேணும் இநேச் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. ப்ரீமியம் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற நாள்லேருந்து 16 நாட்களுக்கு தள்ளி ப்ரீமியம் அமௌண்ட் இருக்கணும். அதுபோக உங்களுடைய இன்ஸ்டால்மெண்ட் ப்ரீமியம் வித்தவுட் டேக்ஸ் 10 லட்சத்துக்கு உட்பட்டதாக இருக்கணும். இப்போ அதை ஓகே கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், பேங்க்கோட ஐஎஃப்எஸ்சி கோடு, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு ஆர் கரண்ட் அக்கௌண்ட்டுன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. பேங்க்கில் உங்களுடைய அக்கௌண்ட் நேம் என்ன நேமில் இருந்துச்சு அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு பேங்க்கோட அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ணுங்கள். ஸோ ரீவெரிஃபைக்கு மறுபடியும் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ணி ஓடிபி வெரிஃபிகேஷன் வரும். ஸோ ஓடிபியை வெரிஃபை பண்ணுங்கள். ஓடிபியை வெரிஃபை பண்ணுங்கள். இதில் உங்களுடைய பாலிசியை தவிர்த்து உங்களுடைய குழந்தைகளோட பாலிசியும் நீங்கள் இநேச்சில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். ஸோ இநேச்சில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு அதுவும் இதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரும் ரீஎன்டர் பேங்க் அக்கௌண்ட் நம்பரும் கேட்கும். மறுபடியும் அது ரெண்டையும் டைப் பண்ணி ப்ரொசீட் கொடுங்க. ப்ரொசீட் கொடுக்குறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட நெட் பேங்கிங் இருக்குது அப்படின்னா நெட் பேங்கிங்கை கிளிக் பண்ணி ப்ரொசீட் கொடுங்க. டெபிட் கார்டு அப்படின்னா டெபிட் கார்டு ஆல்ரெடி அது கிளிக்கில் இருக்கும். டேரெக்டாகவே நீங்கள் ப்ரொசீட் கொடுக்க முடியும். ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா அதோட நெக்ஸ்ட் பேஜுக்கு அது மூவ் ஆகும். நெக்ஸ்ட் பேஜில் உங்களுடைய ப்ரீமியம் அமௌண்ட்டை காட்டிலும் மேக்ஸிமம் அமௌண்ட்டு அப்படின்னு காட்டும். பட் அந்த அமௌண்ட்டு உங்களுக்கு டெபிட் ஆகாது. உங்களுடைய எல்ஐசி பாலிசியில் என்ன அமௌண்ட் இருக்கோ அதுதான் உங்களுக்கு டெபிட் ஆகும். ஸோ அதில் காட்டுற அமௌண்ட்டை நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. இப்போ S2 ப்ரொசீட் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதோட நெக்ஸ்ட் பேஜுக்கு அது உங்களை அழைச்சிக்கிட்டு போகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ வெயிட் பண்ணதுக்கப்புறம் அந்த நெக்ஸ்ட் பேஜில் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க் டீட்டெயில் ஆர் டெபிட் கார்டு டீட்டெயிலை அது கேட்கும். நீங்கள் ஆல்ரெடி டெபிட் கார்டை சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ், கார்டு நம்பர், கார்டோட எக்ஸ்பிரி டேட் அண்டு CVV நம்பரை கொடுத்து கண்டினியூ கொடுங்க.
மறுபடியும் உங்களுடைய பேங்க்லேருந்து ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை டைப் பண்ணி வெரிஃபை கொடுங்க. ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுடைய எல்ஐசியோட இநேச் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனதை வெரிஃபை பண்ணி சக்ஸஸ்ன்னு காட்டும். இநேச்சை பொறுத்த வரைக்கும் பாலிசியோட தேதியை பொறுத்து அது மாதத்தின் 7 அல்லது 14, 21, 28 ஆகிய 4 நாட்களில் ஏதேனும் ஒரு நாளில் உங்களுடைய இநேச் ஆக்டிவேஷன் ஆகிருக்கும். எல்ஐசி மற்றும் ஸ்டார் ஹெல்த் தொடர்பான கேள்விகளுக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.